صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرا صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرا ورسول الله إذا بشر فكأن من الله البشرى صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرا صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرا ورسول الله إذا بشر فكأن من الله البشرى صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرا صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرا ورسول الله إذا بشر فكأن من الله البشرى صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرا صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرا ورسول الله إذا بشر فكأن من الله البشرى صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرا صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرا. நன்றி அல்ஹாஜ் அஹமத் முனோர் அவர்களே. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே. இன்றைய மஜ்லிஸ் ஷூரா நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு முக்கியமான தலைப்பிலே கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். அதுதான் பல்லின சமூகத்தின் மத்தியிலே இணக்கப்பாட்டுடனான சமூக வாழ்வு, ஒரு சமய மற்றும் சமூகவியல் பார்வை. இந்த தலைப்பிலே எங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தேசிய கல்வி நிறுவனத்தின் முன்னாள் பிரதம செயல்திட்ட அதிகாரியும் பிரபோதய மற்றும் எங்கள் தேசம் பத்திரிகைகளின் பிரதம ஆசிரியருமான அல்ஹாஜ் MHM ஹசன் அவர்கள், அதேபோன்று FJP என்ற நீதிக்கும் சமாதானத்துக்குமான அமைப்பின் தலைவர் சகோதரர் அஷேக் நஜா முகமது ஆகியோர்கள் இங்கே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றார்கள். உண்மையில் இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே இன்று பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு, குறிப்பாக பல்லின சமூகங்கள் ஒன்றாக கூடி வாழும் போது பல்வேறு கருத்து வேறுபாடுகள் தோன்றுவது இயல்பு. இந்த பிரச்சினைகள் சரியாக அணுகப்பட்டு எதிர்கொள்ளப்படாத பொழுது பாரிய விபரீதங்கள் சமூகங்களிலே ஏற்படுகின்றன. இன்று எமது நாட்டிலும் பிற நாடுகளிலும் ஏற்பட்டிருக்கின்ற அல்லது ஏற்படும் என்று நாங்கள் பயப்படுகின்ற பல்வேறு விடயங்களின் பின்னால் இருக்கின்ற ஒரு அம்சம்தான் இந்த விடயங்களை பற்றி சரியாக புரியாமை. எனவே இந்த பல்லின சமூகங்கள் வாழ்கின்ற ஒரு சூழலில் ஏற்படுகின்ற இதுபோன்ற பிரச்சனைகள் பற்றிய தெளிவுகளை சமூகத்துக்கு வழங்கி அவற்றின் மூலம் ஏற்பட இருக்கின்ற அல்லது ஏற்படும் என்று நாங்கள் பயப்படுகின்ற விளைவுகளிலிருந்து சமூகத்தை முடிந்தவரை பாதுகாப்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் இந்த கருத்துக்களை பேசுவதன் நோக்கம் என்ற வகையிலே நாங்கள் இந்த தலைப்பிலே சில விடயங்களை கலந்து பேசுவோம். ஆரம்ப அம்சமாக இந்த இரண்டு வளவாளர்களையும் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக அன்பாக வரவேற்றுக் கொண்டு, ஆசிரியர் ஹசன் அவர்களே, இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஒரு சிறுபான்மை சமூகம் அதனை எதிர்கொள்வது, இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பது என்று வருகின்ற பொழுது அந்த சமூகம் எந்த அம்சத்துக்கு கூடிய கவனம் செலுத்த வேண்டும் அல்லது அதற்கான அடிப்படை எது என்பதை பற்றி விளக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையில் சமூகங்களுக்கு இடையில் மட்டுமல்லாமல் நாடுகளுக்கிடையிலும் குடும்பங்களுக்கிடையிலும் சிலபோது கிராமங்களுக்கு இடையிலும் கூட கருத்து வேற்றுமைகள், முரண்பாடுகள் தோன்றுவது இயல்பு. சமூகவியல் கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் கூடி வாழும் பொழுது பிரச்சினைகள் தோன்றுவது இயல்பு என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அந்த பிரச்சினைகளின் போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற அம்சங்கள் களையப்படாத போது பிரச்சினை அதிகரிக்கும் என்பதையும் நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே சமய ரீதியாக பார்த்தாலும் மொழி ரீதியாக பார்த்தாலும் வேறு கொள்கை சார்ந்த விடயங்களோடு தொடர்புபடுத்தி பார்த்தாலும் ஒருவரை ஒருவர் மதிப்பது என்பது ஒரு முக்கியமான அம்சம். அப்படி மதிப்பதற்கு முன் அதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சமயத்தவர் இன்னொரு சமயத்தவருடைய சமய கொள்கை கோட்பாடுகளை ஆழமாக விளங்காவிட்டாலும் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை விளங்கியிருப்பது அவர்களை மதிப்பதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. அப்படி மதிக்கின்ற பொழுது அந்த மதிப்பு உள்ளத்திலே ஏற்பட வேண்டும், வெறும் நடிப்பாக இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதல்ல முக்கியம், நாங்கள் செய்கின்றதை மற்றவர்கள் எப்படி விளங்கிக் கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இங்கே முக்கியமான பிரச்சினை, நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகள், ஒரு சமூகத்தினுடைய நடவடிக்கைகள், ஒரு குழுவினுடைய நடவடிக்கைகள் மற்றவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைவது என்பதுதான். நாங்கள் அப்படி சந்தேகப்படும்படியாக எதையும் செய்யாவிட்டாலும் கூட, எங்களிடத்திலே அப்படியான தவறான நோக்கங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் கூட, எங்களுடைய நடவடிக்கைகள்
அதனுடைய எதிர் விளைவுகளாக அமைவது எங்களை பற்றிய சந்தேகம் என்று சொல்லுகின்ற பொழுது அது பற்றி நாங்கள் கட்டாயமாக கரிசனை கொள்ள வேண்டும், கவலைப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோது சற்று இருட்டான ஒரு சூழ்நிலையிலே தனது ஒரு மனைவியோடு சேர்ந்து அந்த பக்கமாக போனார். போய்விட்டு திரும்பி வந்து கதைத்துக் கொண்டிருந்த சஹாபாக்களிடத்திலே, நான் இன்ன மனைவியோடு தான் போய்க் கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் திரும்பி வந்து சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் உங்களையுமா சந்தேகிப்போம் என்று. இடையிலே ஷைத்தான் இருக்கிறான், ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதல்ல, மற்றவர்கள் அதனை எப்படி விளங்கிக் கொள்கிறார்கள் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையிலே சிறுபான்மை சமூகங்களாக இருந்தால் என்ன, பெரும்பான்மை சமூகங்களாக இருந்தால் என்ன, ஏனைய சமூகங்களுக்கு சந்தேகம் ஏற்படாத வகையிலே, ஏனைய தனி மனிதனுக்கு சந்தேகம் ஏற்படாத வகையிலே 2 பேர் ஒரே இடத்திலே இருக்கின்ற பொழுது மற்றவர் தன்னை பற்றி சந்தேகிக்காத முறையிலே தான் நடந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் 3 பேர் இருக்கின்ற பொழுது 2 பேர் ரகசியம் பேசாதீர்கள் என்று சொல்கிறார். அதனுடைய கருத்து மற்ற 3ஆமவருக்கு சந்தேகம் ஏற்படக்கூடாது என்பதால். ஆகவேதான் மற்றவருடைய சமய கலாச்சார பாரம்பரியங்களை ஓரளவுக்கு விளங்கிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்படி விளங்கிக் கொள்கின்ற பொழுதுதான் அவர்களை மதிக்க முடியும். நாங்கள் அதனை பின்பற்றுவது என்பது வேறு, அதனை மதிப்பது என்பது வேறு. கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றுகின்ற ஒரு கொள்கையை, கோட்பாட்டை, சமயத்தை அந்த கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக நாங்கள் மதிக்க வேண்டும். அப்படி மதிக்கின்ற பொழுது அந்த மக்களை மதிப்பதாகத்தான் அமையும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா என்பதல்ல. கம்யூனிஸ்ட் சித்தாந்தமாக இருக்கலாம், சோசியலிஸ்ட் சித்தாந்தங்களாக இருக்கலாம், வேறு உலகத்திலே இருக்கின்ற எந்த விதமான சித்தாந்தங்களாகவும் இருக்கலாம், சமய கொள்கை கோட்பாடுகளாக இருக்கலாம். எங்களுடைய சமய கோட்பாடும் கொள்கையும் நடைமுறையும் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது. அதை நாங்கள் தனித்துவமாக பாதுகாக்க வேண்டும் என்ற அதே நேரை உலகத்திலே எங்களுடைய சமயத்தோடு, எங்களுடைய கொள்கையோடு, கோட்பாடோடு இணக்கமில்லாத பல கோடிக்கணக்கான மக்களும் வாழ்கிறார்கள். ஆகவே அவர்கள் பின்பற்றுகின்ற கொள்கையை, கோட்பாட்டை நாங்கள் அனுசரித்து அதனை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்காவிட்டாலும் கூட அதனை மதிக்க வேண்டும். அதனை கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக மதிக்க வேண்டும். அப்படி மதிப்பதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றி படிக்க வேண்டும் என்பதைத்தான் இதன் அடிப்படைகளாக நாங்கள் சொல்ல முடியும். ஆம்நேயர்களே, உண்மையில் ஒரு அழகான விளக்கம். இந்த பிரச்சனைகளை அணுகின்ற பொழுது நாங்கள் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு மனப்பாங்கு அல்லது ஒரு நோக்கு பற்றி ஆசிரியர் ஹசன் அவர்கள் தெளிவாக விளக்கினார்கள். ஏனைய சமூகங்களை நாங்கள் பின்பற்றாவிட்டாலும் கூட அவர்களை விளங்கி அவர்களை மதிக்கின்ற ஒரு பண்பு எங்களிடத்தில் வர வேண்டும். அதேபோன்று நாங்கள் எந்த ஒரு கர்மத்தை செய்தாலும் கூட அதனை மற்றவர்கள் எவ்வாறு நோக்குகின்றார்கள், மற்றவர்கள் பிழையாக விளங்கிக் கொள்கின்றார்களா என்பது பற்றிய ஒரு கரிசனையும் எங்கள் மத்தியிலே தேவை என்று விடத்தையும் அவர்கள் சிறப்பாக விளக்கினார்கள். நாங்கள் இப்பொழுது எங்களுடைய அடுத்த வளவாளரின் பக்கம் கவனத்தை திருப்போம். அஷேக் நஜா முகமது இஸ்லாஹி அவர்களே, இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த நேயர்களே, இங்கு சகோதரர் ஹசன் ஆசிரியர் அவர்கள் ஒரு பல்லின சமூகத்திலே வாழுகின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சினைகளையும் அதற்கான காரணங்களையும் இங்கே விளக்கினார்கள். இலங்கையிலே நாங்கள் பார்க்கின்ற போது பல இன, மொழி, குறிப்பாக பல மதங்களை பின்பற்றுகின்ற சமூகங்களாக நாங்கள் வாழுகின்றோம். குறிப்பாக உலகத்திலே இருக்கின்ற மிகவும் பிரதானமான மதங்கள் இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்து, பௌத்தம் போன்ற பிரதான மதங்கள் இந்த நாட்டிலே பின்பற்றப்படுகின்றன. நாங்கள் பல்லின சமூகமாக வாழுகின்ற போது, குறிப்பாக சிறுபான்மை சமூகமாக வாழுகின்ற போது, இந்த ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த புரிந்து கொள்ளுதல் என்று பார்க்கின்ற போது நாங்கள் ஒவ்வொருவருடைய சமய விவகாரங்கள், கலாச்சார அம்சங்கள், பண்பாட்டு விடயங்கள், அவருடைய உணர்வுகள் என்பவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படி புரிந்து கொள்கின்ற போதுதான் அவற்றை நாங்கள் மதிப்பதோ அங்கீகரிப்பதோ என்ற நிலைக்கு நாங்கள் செல்ல முடியும். உண்மையில் முஸ்லிம்களை பொறுத்தமட்டில் நாங்கள் சகல விடயங்களையும் சன்மார்க்க ரீதியாகவும் ஷரியாவின் கண்ணோட்டத்திலும் மார்க்கத்தின் வழிமுறைகளுமே பார்க்கின்றவர்கள். அது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே பிற சமூகத்தினுடைய நடவடிக்கைகளை, அவருடைய கலாச்சார அம்சங்களை, அவருடைய பண்பாடுகளை நாங்கள் மிகச் சரியாக ஷரியாவின் கண்ணோட்டத்திலே முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்கின்ற போது எது எங்களுடைய மார்க்கத்தோடு நேரடியாக அல்லாது நம்பிக்கை கோட்பாடுகளோடு முரண்படுகின்ற விடயங்கள் எது என்பதை நாங்கள் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். கலாச்சார பண்பாட்டு அம்சங்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் என்ன என்பதை வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது.
ஆனால் நடைமுறையிலே பார்க்கின்ற போது துரதிர்ஷ்டவசமாக மிக கடந்த 50-60 வருட காலங்களில் முஸ்லிம்கள் பெருமளவுக்கு பெரும்பான்மை சமூகத்தோடு, குறிப்பாக சிங்கள பௌத்த சமூகத்தோடு இருக்கின்ற அந்த உறவிலே ஒரு இடைவெளி ஏற்பட்டு வந்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றோம். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, மொழி ரீதியான ஒரு பிரச்சினை இங்கே காணப்படுகின்றது. இரண்டாவது, பாடசாலைகள் வேறாக 3 சமூகத்துக்கும் வேறாக தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும், சிங்கள பாடசாலை, தமிழ் பாடசாலை, முஸ்லிம் பாடசாலை என்ற இந்த வேறுபாடுகள் கூட எங்களை சமூகங்களுக்கு இடையிலே ஒரு துருவ நிலையை அல்லது ஒரு விரிசலை அல்லது ஒரு இடைவெளியை ஏற்படுத்தியிருப்பது ஒரு யதார்த்தம். எனவே இப்பொழுது நாங்கள் ஒரு பொது தளத்தை இங்கே தேட வேண்டியிருக்கின்றது. எல்லா சமூகங்களும் ஏதோ ஒரு வகையில் தங்களை புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் விளங்கிக் கொள்வதற்கும் ஒரு பொது தளத்தை நாங்கள் தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே அந்த வகையிலே பார்க்கின்ற போது இந்த நடைமுறை ரீதியான பிரச்சனைகளினால் இத்தகைய ஒரு துருவ நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய முன்னோர்களுடைய உதாரணங்களை, வாழ்க்கை முறையை நாங்கள் இலங்கையிலே பார்க்கின்ற போது மிகவும் அந்யோன்யமாக, மிகவும் நெருக்கமாக, மிகவும் ஒரு நல்லுறவை பேணுகின்ற, ஒருவரை ஒருவர் நம்பிக்கை கொள்ளுகின்ற, ஒருவரை ஒருவர் சந்தேகம் கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே பல்வேறு காரணங்களினால் அந்த நிலை இப்பொழுது மாறி இருக்கின்றது. எனவே இப்பொழுது நாங்கள் முஸ்லிம் சமூகம் இந்த விடயத்தை மீண்டும் எப்படி கட்டியெழுப்புவது, எப்படி இந்த உறவை மேலும் ஏற்படுத்திக் கொள்வது, அல்லது ஒருவரை ஒருவர் எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றிய பல்வேறு நடவடிக்கைகளை முஸ்லிம் சமூகம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றோம். நன்றி சகோதரர் நஜா முகமது அவர்களே. அந்நியர்களே, நாங்கள் விளம்பரத்தை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதிக்கு வருவோம். இப்பொழுது நாங்கள் இன்று இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை, அதாவது ஒரு வகையான அசாதாரண சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்ற வகையில் ஆசிரியர் ஹசன் அவர்களே, இந்த இங்கு கூறப்பட்ட விடயங்களை இந்த நிகழ்வுகளோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது இன்றைய மக்களுக்கு என்ன செய்திகளை கூறலாம்? கடந்த பல மாதங்களாக முஸ்லிம் மக்களை அசௌகரியத்துக்குட்படுத்திய பல நிகழ்வுகள், சம்பவங்கள் நடந்தேறியதை நாங்கள் இதுவரை மறக்கவில்லை. அந்த நிகழ்வுகள் ஏதோ ஒரு வகையிலே நின்று போனமையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனாலும் அது நிரந்தரமாக நின்று போன நிகழ்வுகளா என்பதிலே பலருக்கு சந்தேகம் இருப்பதும் உண்மைதான். நீண்ட காலமாக மிக இணக்கப்பாட்டோடும் ஒற்றுமையோடும் புரிந்துணர்வோடும் வாழ்ந்த 2 சமூகங்களுக்கு இடையிலேயே ஒரு தப்பபிப்பிராயத்தின் காரணமாகவோ வேறு சில காரணங்களாலோ ஏற்பட்ட ஒருவிதமான முரண்பாடு தீர்க்கப்பட்டிருந்தாலும் கூட அதனுடைய நினைவுகள் மிக அவசரமாக மறந்து போகும் என்பதற்கில்லை. எப்படியும் இந்த காலகட்டத்திலே, குறிப்பாக இந்த கடந்த 4-5 மாதங்களாக பத்திரிகைகள், ஊடகங்கள் மட்டுமல்லாமல் தனி மனிதர்கள் கூட, குறிப்பாக பௌத்த பிக்குகள் உட்பட பல்வேறு தரப்பினரால் முஸ்லிம்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டமை நாங்கள் அறிந்தது. அந்த குற்றச்சாட்டுகளில் 2 வகையான பார்வையை நாங்கள் செலுத்த முடியும். ஒன்று, உண்மையிலே அத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் பொறுப்புதாரிகள் என்ற விடயம். இன்னொன்று, அத்தகைய குற்றச்சாட்டுகள் அபாண்டமானவை, பொய்யாக சோடிக்கப்பட்டவை என்ற விடயம். இது எதுவாக இருந்தாலும் கூட அபாண்டமாக சுமத்தப்படுகின்ற அல்லது பொய்யாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளின் கூட ஏன் அவ்வாறு சுமத்தப்படுகிறது என்பது பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. பல பிரச்சனைகளை, பல வகையான குற்றச்சாட்டுகளை அவர்கள் அந்த அண்மை காலத்திலே சுமத்திருக்கிறார்கள். முழு சமூகமும் அப்படி சுமத்தியது என்று நாங்கள் சொல்ல முடியாது. பலருக்கு இதிலே பெரிய அக்கறை இல்லை. சமூகத்திலே இருக்கின்ற பெரும்பான்மையான மக்கள் இதிலே அவ்வளவாக பங்கு பெற்றவும் இல்லை. ஏதோ ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்திலே செய்தி பரிவர்த்தனையின் வேகம் காரணமாக அது முழு நாட்டுக்கும் முழு உலகத்துக்குமே அவசரமாக பரவிவிடுகின்றதை நாங்கள் பார்க்கலாம். இந்த நாட்டிலே ஏற்கனவே நஜா முகமது அவர்கள் சொன்னது போல பல 100 வருடங்களாக ஒற்றுமையோடு வாழ்ந்தாலும் கூட இந்த நாட்டிலே ஏற்பட்ட இந்த திறந்த பொருளாதார கொள்கையை தொடர்ந்து
எல்லா சமூகங்களுமே வர்த்தக ரீதியாக தொழில் ரீதியான போட்டிக்குட்பட்டதை நாங்கள் மறக்கவதற்கில்லை. ஆகவே ஒரு காலத்திலே விவசாய சமூகமாக இருந்தவர்கள், வியாபார சமூகமாக இருந்தவர்கள், இன்னும் உத்தியோகத்தை நம்பியிருந்த சமூகங்கள் என்று பலரும் இந்த திறந்த பொருளாதார அமைப்பின் அடிப்படையிலே ஒரு போட்டித்தன்மைக்கும் போட்டியின் காரணமாக இருக்கின்ற வேகத்துக்கும் உட்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அது உண்மையிலே இந்த நாட்டிலே இந்த சமூகங்களிடையிலான முரண்பாடுகளை தோற்றுவதற்கான ஒரு காரணியாக அமைந்திருக்கக்கூடும். அத்தோடு 30 வருடங்களாக நடைபெற்ற சிவில் யுத்தத்திலே எல்லோரும் சந்தேகமாக பார்க்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. குறிப்பாக மற்ற இனத்தை, தங்கள் இனத்தை அழிக்க வருபவர்கள் அல்லது வேறு ஏதாவது குற்றம் புரிவார்கள் என்ற சந்தேகத்தோடு பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சந்தேக சூழ்நிலை இப்போது மறைந்திருந்தாலும் கூட அந்த நினைவுகள் இன்னும் அப்படியே இருக்கின்றன. அந்த வகையிலே தான் பல குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள். முஸ்லிம்கள் தங்களுடைய சனத்தொகையை திட்டமிட்டு பரப்பி இந்த நாட்டை முஸ்லிம் நாடாக மாற்ற பார்க்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு. இது உலகத்திலே ஒரு இடத்திலும் நடக்காத ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு என்பதை எல்லோரும் அறிவார்கள். இப்படி சனத்தொகையை ஒரு 8-9 வீதமாக இருக்கின்ற ஒரு சமூகம் தங்களுடைய குழந்தை பெற்றுக் கொள்கின்ற விகிதாசாரத்தை அதிகரிப்பதனூடாக ஒரு நாட்டிலே பெரும்பான்மையாக வருவது என்பது கடந்த 4000 வருட உலக வரலாற்றிலேயே எந்த இடத்திலும் நடக்காத ஒரு விஷயம். அது எல்லோருக்காலும் தெரியும். அதேபோன்று இலங்கையிலும் கூட 1871ஆம் ஆண்டிலே ஏற்படுத்தப்பட்ட முதலாவது சனத்தொகை கணக்கெடுப்பிலிருந்து இதுவரை மிக 1-2% தான் அதிகரித்திருக்கின்றதே தவிர பெரிய அளவு அதிகரிப்போ பெரிய அளவு வித்தியாசமோ இல்லை என்பதையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே இத்தகைய முஸ்லிம்களும் தான் 6.9% இருந்திருக்கின்ற அந்த சனத்தொகை 871ஆம் ஆண்டிலே 125 வருடங்களுக்கும் பிறகும் 9.2% என்ற அமைப்பு என்பது ஒரு பெரிய வித்தியாசமான அமைப்பு அல்ல. ஆகவே நாங்கள் இது ஒரு அபாண்டமான ஒரு சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்பதை நாங்கள் அறிவோம். அதேபோன்று இவர்கள் வேறு ஒரு நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையில் நாங்கள் பார்க்கலாம், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று நாங்கள் சொன்னாலும் கூட இந்தியாவில் ஒரு சீக்கிய இனத்தையுரை எடுத்துக்கொண்டால் அவர் ராணுவத்திலே சேர்ந்தாலும் அல்லது ஒரு விமானத்திலே விமான ஓட்டியாகத்தான் செயற்பட்டாலும், ஏன் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதம மந்திரி ஆசனத்தை அமர்ந்திருக்கிறார்கள், இருந்தும் கூட அவர்களுடைய அந்த மத சின்னமான அந்த விசேடமான தொப்பி அவர்கள் புறந்தள்ளுவதில்லை. அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆகவே இலங்கையிலே வாழ்கின்ற முஸ்லிம்களும் கூட ஏதோ ஒரு வகையிலே இந்த வடிவத்தில் இல்லாவிட்டாலும் கூட 1000 வருடங்களாக தலையை மறைத்துத்தான் பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அதனுடைய உடைய அமைப்பு வேறு. நாகரீகம் அடைகின்ற பொழுது, குறிப்பாக இந்த குளோபலைசேஷன் என்ற அமைப்பிலே உலகத்திலே உள்ள எல்லா செய்திகளும் மிக அவசரமாக எட்டிவிடுகின்ற ஒரு சூழ்நிலையிலேயே தொலைக்காட்சி ஏனைய விஷயங்களூடாக உலக அரபு நாடுகளிலே இருந்து நாகரிகமான முன்னேற்றகரமான அரபு நாடுகளில் இருக்கின்ற நடைமுறை பாவனைகள் இலங்கை மக்களையும் பற்றி பிடித்துக் கொள்ள வைக்கிறது. ஆகவே சவுதி அல்லது குவைத் போன்ற அல்லது அரபு நாடுகளில் இருக்கின்ற முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தரம், அவருடைய வாழ்க்கை நிலையை அவர்கள் உயர்ந்ததாக கருதி பின்பற்றுகின்ற ஒரு சூழ்நிலை உலகத்திலே காணப்படுகிறது. ஆகவே அந்த வகையிலே இந்த பெண்களின் உடை விஷயத்திலே ஒரு வடிவ மாற்றம் ஏற்பட்டது என்னவோ உண்மையாக இருந்தாலும் கூட இந்த கலாச்சார ரீதியாக அவர்கள் எப்போதும் தங்களுடைய முழுமையாக உடலை மறைத்து இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த கலாச்சார மாற்றம் திடீரென்று ஏற்பட்டது அவர்களுக்கு சில வேளை ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கவும் கூடும். அதேபோன்று வேறு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பல குற்றச்சாட்டுகளை அவர்கள் சாட்டினார்கள். நாட்டு பற்றி இல்லாதவர்கள் என்று சொல்வார்கள், சுயநலமுள்ளவர்கள் சொல்வார்கள். இந்த குற்றச்சாட்டுகளிலே எல்லாவற்றையும் அல்லது பெரும்பாலானவற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு ஏற்பட்ட தற்காலிகமான ஒரு வெறுப்பின் அடிப்படையிலே, பொறாமையின் அடிப்படையிலே, தப்பபிப்பிராயத்தின் அடிப்படையிலே கூறப்படுகின்ற கருத்துக்களாகத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். ஆனாலும் அதிலே ஒரு செய்தி இருக்கிறது எங்களுக்கு. அதுதான் நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய உள்ளடக்கம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உண்மையிலே நாங்கள் குற்றவாளிகள் தானா என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். அப்படி யோசிக்கின்ற பொழுது ஏனையவர்கள் சந்தேகம் ஏற்படுகின்ற காரணங்களை நாங்கள் செய்திருக்கிறோமா, அப்படி நாங்கள் செய்யக்கூடாது என்ற மனநிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு முஸ்லிமை பொறுத்தமட்டிலே 2 விதமான நோக்கு இருக்கிறது. ஒன்று, ஒரு முஸ்லிம் என்பவன் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை, அல் குர்ஆனுடைய போதனையை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடைமுறையை எடுத்து நடக்கின்றவன். அதே போன்று ஒரு நாட்டினுடைய பிரஜை என்ற வகையிலே அவனுக்கு இருக்கின்ற கடமைகளையும் உரிமைகளையும் அவன் பேணி நடக்கின்றவன். ஆகவே உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் நாங்கள் எடுத்தால் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே இந்த வகையிலே ஒற்றுமைப்படுகிறார்கள்.
அவர்கள் எல்லோரும் கலாச்சார ரீதியாக ஒரே உடைய அணியாவிட்டாலும் கூட அதனுடைய அடிப்படைகள் ஒன்றாக இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த நாட்டிலே முஸ்லிம்களாக இருக்கின்றவர்கள் இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை எந்த வகையிலும் கைவிடுவதற்கு அவசியமில்லை, அப்படியான ஒரு தேவையும் கிடையாது. நாங்கள் அந்த அடையாளத்தோடு இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே வாழலாம், அப்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதே போன்று இந்த நாட்டிலே உள்ள ஒரு மனித அல்லது பிரஜை என்ற வகையிலே இந்த நாட்டுக்கு எங்களால் ஆன கடமையை நாங்கள் செய்வோம். அதே போன்று அந்த கடமையை செய்துவிட்டு உரிமையை பெற்றுக் கொள்வோம். உரிமையை பெறுகின்ற பொழுது அது முஸ்லிம், தமிழ், சிங்களம் என்று இல்லாமல் இந்த நாட்டிலே உள்ள உரிமையை பெற போராடுகின்ற அனைத்து மக்களோடும் சேர்ந்து அந்த உரிமைக்காக நாங்கள் போராடுவதும் தொழிலாளர் உரிமை என்ற பொழுது அதிலே முஸ்லிம் தொழிலாளர், சிங்கள தொழிலாளர் என்ற வித்தியாசம் இல்லை. வர்த்தக நுகர்வோர் என்ற உரிமைகள் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலும் வித்தியாசம் இல்லை. ஏனைய தொழில் ரீதியான எல்லா உரிமைகளை பார்க்கின்ற பொழுதும் கூட அதிலே முஸ்லிம், தமிழ், சிங்களம் என்ற பேதத்துக்கிடம் இல்லை. எல்லோருக்கும் சமமான உரிமை மீறல்கள் இருக்கின்றன. அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். ஆகவே அவற்றை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு எல்லா சமூகங்களும் சேர்ந்து போராடுகின்ற ஒரு நிலைமை வேண்டும். ஏற்கனவே சகோதரர் நஜா முகமது அவர்கள் சுட்டிக்காட்டியது போல மொழி ரீதியான, பாடசாலை ரீதியான, வேறு கலாச்சார ரீதியான பிரிவுகள் இருந்தாலும் கூட முடியுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்களோடு இணங்கி ஒத்துழைத்து அந்த போராட்டங்களிலே அவர்களோடு தோளோடு நின்று போராடுவதன் ஊடாகத்தான் எங்களை இனங்காட்டிக் கொள்ள முடியும். ஆகவே இந்த நாட்டுப்பற்றை அல்லது சுயநலத்தை அளக்கின்ற இண்டிகேஷன்கள் அல்லது குறிகாட்டிகள் எவை என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். அவற்றை நாங்கள் அந்த சமூகத்துக்கு காட்டுவதற்கு எங்களுடைய பகிரங்கமான பங்களிப்புகளை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். ஆகவே இந்த நாட்டிலே நாங்கள் இந்த நாடுதான் எங்களுடைய நாடு. எங்களுக்கு நாங்கள் பிறந்த நாடு, நாங்கள் வாழ்கின்ற நாடு, எங்கள் பரம்பரை வாழ வேண்டிய நாடு, வேறு எந்த நாடும் எங்களுக்கு இல்லை. ஆகவே இந்த நாட்டினுடைய பிரஜைகள் நாங்கள், இந்த நாட்டினுடைய நலனுக்கு நாங்கள் உழைப்பவர்கள், எப்போதும் உழைத்திருக்கிறோம் என்ற வகையிலே நாங்கள் ஏனைய இனத்தவர்கள், ஏனைய சமயத்தவர்கள் சந்தேகப்படும்படியான நடவடிக்கைகள் எங்களுக்கு ஏதும் இருக்கிறதா என்பதை நாங்கள் பெருமனம் கூர்ந்து சீர்தூக்கி பார்த்து அவ்வாறு இருந்தால் அவற்றை திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் யோசிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அப்படி யோசித்தால், ஒவ்வொரு ஊரிலும் உள்ளவர்கள் அப்படி யோசித்தால், தனித்தனியாக இன்னது என்று நாங்கள் சுட்டி காட்டாவிட்டாலும் கூட, தொட்டு காட்டாவிட்டாலும் கூட அவரவர்களுக்கு தெரியும் எதிரே சந்தேகிப்பார்கள் என்று சொல்லியும் சரியா இடம் கொடுக்கின்ற, சரியா அனுமதிக்கின்ற மட்டத்திலே நாங்கள் அவற்றை அனுசரித்து போகின்ற பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து பெருமளவு தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆம்நேர்களே, அருமையான சில கருத்துக்கள். உண்மையில் இந்த கருத்துக்களை நாங்கள் கேட்டுவிட்டு இருந்து விடாமல் இவற்றை முடிந்தவரை அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கே உரிய முறையிலே பின்பற்ற முடியும் என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற மிகச் சிறு அளவிலான தீவிரவாத எண்ணம் படைத்தவர்களின் மோசமான செயல்பாடுகளிலிருந்து இந்த சமூகத்தை மாத்திரமல்ல முழு நாட்டையும் பாதுகாக்கலாம் என்ற செய்தியோடு நாங்கள் இப்பொழுது சகோதரர் நஜா முகமது அவர்களிடம் கேட்போம். இந்த விடயம் தொடர்பாக, அதாவது எங்களை பற்றிய இந்த சந்தேகங்கள், தப்பபிப்பிராயங்கள் தொடர்பாக சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உண்மையில் அண்மை காலத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளின் பின்னணியிலே நாங்கள் பார்க்கின்ற போது பெருமளவுக்கு முஸ்லிம் சமூகத்தை பற்றிய சந்தேகங்களும் எங்களை பற்றிய சரியான தெளிவும் இல்லாமல் அவர்கள் இருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு மூடிய சமூகமாக வாழ்கின்ற காரணத்தினால் எங்களை பற்றிய ஒரு வகையான அச்ச உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பல கலந்துரையாடல்களே உணரக்கூடியதாக இருந்தது. எனவே அந்த அச்ச உணர்வை நாங்கள் மாற்ற வேண்டிய, அல்லது எங்களை பற்றி வந்திருக்கின்ற அந்த பிழையான மனப்பதிவுகளை, தப்பபிப்பிராயங்களை ஆங்கிலத்திலே பெர்செப்ஷன் என்று சொல்வார்கள். அதாவது யதார்த்தத்துக்கு முரணமாக ஒரு கற்பனையிலே ஒன்றை வைத்துக்கொண்டு இருக்கின்ற நிலைமை. எனவே இதனை மாற்ற வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது. இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் எங்களுக்கு ஒரு சிறுபான்மை சமூகத்திலே வாழுகின்ற போது எங்களுடைய சமய, கலாச்சார, பண்பாட்டு, இஸ்லாமிய விழுமியங்களை பாதுகாத்து வாழுகின்ற ஒரு முஸ்லிமாக வாழுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. நாங்கள் பெருமளவுக்கு இந்த நாட்டிலே ஒரு முஸ்லிமாக வாழ்வதற்கு முயற்சிக்கின்றோம். ஆனால் அதனை தாண்டி இந்த நாட்டில் எங்களுக்கு இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது. அதுதான் நாங்கள் இந்த நாட்டுடைய பிரஜை. நாங்கள் இந்த நாட்டுடைய பிரஜை என்று வருகின்ற போது உரிமைகள் என்று ஒன்று இருக்கின்றன, அதே நேரத்தில் எங்களுக்குரிய கடமைகள் என்று ஒன்று இருக்கின்றன. எனவே அந்த உரிமைகள், கடமைகள் என்று பார்க்கின்ற போது அங்கே
இனம், மதம், மொழி என்ற வேறுபாடுகளை நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் இலங்கையர் என்ற அடிப்படையில் இந்த நாட்டின் சுகதுக்கங்களில், இந்த நாட்டின் பொது பிரச்சினைகளில், இந்த நாட்டின் பொதுவான முன்னேற்றத்தில், இந்த நாட்டின் பொதுவான அபிவிருத்தியில் நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வகையில் பங்களிப்பு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு பிரஜைக்குரிய கடமைகளை முஸ்லிம் சமூகம் நாங்கள் எவ்வளவு தூரம் செய்கின்றோம் என்பதை நாங்கள் ஓரளவுக்கு மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். எனவே அந்த வகையிலும் இந்த பிரச்சனையை எங்களுக்கு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய சமூக விவகாரங்கள் பெருமளவுக்கு முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தமட்டில் அது முஸ்லிம் சமூகத்தோடு வரையறுக்கப்பட்டதாகத்தான் இதுவரை இருந்திருக்கின்றது. எனவே அது முஸ்லிம் சமூகம் என்ற வரையறைக்கு அப்பால் ஒரு மனிதநேய அடிப்படையிலே, ஒரு மானுட நலன் என்ற அடிப்படையிலே நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய பள்ளிவாயல்கள், எங்களுடைய சமூக நிறுவனங்கள், எங்களுடைய இஸ்லாமிய இயக்கங்கள், எங்களுடைய சமூக தொண்டு நிறுவனங்கள், இவைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு இப்பொழுது அந்த முஸ்லிம் சமூகத்துக்கு பல்வேறுபட்ட தேவைகள் இருக்கின்றன. எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய கல்வி, எங்களுடைய வறுமை நிலை, எங்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் எங்களுடைய சமூகத்துக்கு இருக்கின்றன. என்றாலும் கூட நாங்கள் ஓரளவுக்கு அந்த அடுத்த சமூகத்தையும், பெரும்பான்மை சமூகத்தையும், எங்களோடு வாழுகின்ற சக சமூகங்களையும் நாங்கள் ஓரளவுக்கு கவனிக்க வேண்டிய, அரவணைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படியான நடவடிக்கைகளின் ஊடாகத்தான் நாங்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த தப்பபிப்பிராயத்தை எங்களால் நீக்க முடியும். சமய ரீதியாக எங்களுக்கு மத்தியிலே பொதுத்தலங்களை காண்பது மிகவும் கஷ்டம். குறிப்பாக இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் எங்களுடைய நம்பிக்கை கோட்பாடுகளோடு பல விடயங்கள் நேரடியாக முரண்படுகின்றன. இவற்றை நாங்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த சமூகத்துடைய பொது விவகாரங்களில், பொது நலனிலே நாங்கள் ஒரு பொது தளத்தை எங்களால் தேடிக்கொள்ள முடியும். அந்த வகையிலே நாங்கள் அதற்குரிய செயல்பாடுகளை அதிகரிக்க வேண்டியிருக்கின்றது, குறிப்பாக எங்களுடைய இளைஞர்கள். அதே நேரத்தில் இதற்கு ஒரு இஸ்லாமிய பார்வையிலே நாங்கள் இதனை பார்ப்பதாக இருந்தால், ஒரு முஸ்லிமுக்குரிய கடமைகளை இஸ்லாம் இரண்டு வகையாக சொல்லுகின்றது. ஒன்று, தன்னுடைய இறைவன் அல்லாஹுவுக்கு ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹுவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை முஸ்லிம் சமூகம் பெருமளவுக்கு செய்கின்றது. அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், அமல் இபாதத்துகளாக இருக்கலாம், தான தர்மங்களாக இருக்கலாம். இதெல்லாம் அந்த நன்மையை நாடி அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்து, அவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து அவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளிலே நாங்கள் மிகவும் கவனக்குவிப்போடு செயல்படுகின்றோம். ஆனால் அடுத்தொரு பகுதி இருக்கின்றது, ஹுகூக்குல் இபாத், அல்லாஹுடைய அடியார்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். அந்த வகையிலே பார்க்கின்ற போது ஒரு பெரிய ஒரு வட்டம் அங்கே வருகின்றது. பல்வேறுபட்ட சமூக விவகாரங்கள், அரசியல் விவகாரங்கள், மனித உரிமைகள் சார்ந்தவைகள், இப்படி என்று சமூகத்திலே இந்த நாட்டுடைய அபிவிருத்தி, மக்களுடைய வறுமை நிலை, வேலை வாய்ப்பின்மை, ஒழுக்கச் சீர்கேடு, அதே போன்று சூழல் சுற்றாலில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சினைகள், போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிச் செல்லுதல் என்று சமூகத்திலே பல்வேறு பொது பிரச்சனைகள் இருக்கின்றன. அது முஸ்லிம் சமூகத்தையும் கடந்து எங்களுக்கு ஒரு பொதுத்தளத்தை ஏற்படுத்துகின்ற விவகாரங்களாக இருக்கின்றன. எனவே அந்த விவகாரங்களிலே சிவில் சமூகம், முஸ்லிம் சமூகத்துடைய சிவில் சமூகம் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டிய, ஒரு பார்வையை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். அதனூடாகத்தான் நான் நினைக்கின்றேன் இந்த முஸ்லிம் சமூகத்தை பற்றி இருக்கின்ற தப்பபிப்பிராயத்தை அல்லது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அச்ச உணர்வை நாங்கள் போக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த வகையிலே அந்த இஸ்லாத்தின் பரந்துபட்ட பார்வையும், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி இஸ்லாம் சொல்லுகின்ற விடயங்களுக்கு கூடுதலான அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலும் நாங்கள் இருக்கின்றோம். அத்தகைய வழிகாட்டல்களை நோக்கி எங்களுடைய சமூகம் நகர வேண்டியிருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். நேயர்களே, இன்றைய மஜ்லிஸ் ஷூரா நிகழ்ச்சியிலே நாங்கள் பல்லின சமூகத்தின் மத்தியிலே இணக்கப்பாட்டுடனான சமூக வாழ்வு,
ஒரு சமய மற்றும் சமூகவியல் பார்வை என்ற தலைப்பிலே கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே வடபாளர்களாக கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தேசிய கல்வி நிறுவனத்தின் முன்னாள் பிரதம செயல்திட்ட அதிகாரியும் பிரபோதே என்ற இஸ்லாமிய மாதாந்த சஞ்சிகை மற்றும் எங்கள் தேசம் என்ற அரசியல் சமூக விவகார பத்திரிகை ஆகியவற்றின் பிரதம ஆசிரியருமான அல்ஹாஜ் எம் ஹசன் அவர்கள். இவர்களோடு FJP என்ற நீதிக்கும் சமாதானத்துக்குமான அமைப்பின் தலைவர் ஷாஹரா ஷேக் MR நஜாம் முகமது அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். நேயர்களே, இன்சைட் கல்வி நிறுவனம் இந்த சமூகத்தின் தேவைகளை அறிந்து அவற்றை அடிப்படையாக கொண்ட பல்வேறு பாடநெறிகளை இந்த சமூகத்திலே நடத்தி வருகின்றது. இன்று முழு நாட்டிலும் வெளிநாடுகளிலும் அறியப்பட்ட ஒரு நிறுவனமாக இந்த இன்சைட் கல்வி நிறுவனம் திகழ்கின்றது. அந்த வகையிலே இந்த கல்வி நிறுவனம் நடத்துகின்ற முக்கியமான ஒரு பாடநெறி தான் இடம் வியாபாரிகளுக்கான 3 நாள் வதிவிட பாடநெறி. ஜாமியா நவீமியா கலாபடத்தில் இருக்கின்ற ADRT என்ற பயிற்சி நிறுவனத்தில் இது நடத்தப்படுகின்றது. பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வியாபாரிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றிருக்கின்றார்கள். 3 நாட்கள் தங்கியிருந்து படிக்க வேண்டிய அந்த பயிற்சி பட்டறையிலே நீங்களும் கலந்து கொள்ளலாம். இந்த பயிற்சி நெறியிலே கலந்து கொண்டவர்கள் தங்களுடைய வியாபாரங்களை மிகச்சிறப்பாக ஒழுங்கமைத்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களை சந்தித்தால் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த பயிற்சி பட்டறை ஒவ்வொரு மாதமும் பெரும்பாலும் நடைபெறுகின்றது. இந்த பயிற்சி நெறியிலே கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் இதோ இந்த இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 07731171722 07731171722. நேர்களே, அத்தோடு இன்னும் ஒரு முக்கியமான அறிவித்தலும் இருக்கின்றது. அதுதான் இன்சைட் கல்வி நிறுவனம் நடத்துகின்ற 1 மாத கால வதிவிட ஆங்கில பாடநெறி. பல மாணவர்கள் இருக்கின்றார்கள், எனக்கு இன்னும் ஆங்கிலம் பிடிபடவில்லை என்ற ஒரு செய்தியை கூறுவார்கள். ஆங்கில மொழியின் அடிப்படைகளை சரியாக விளங்கிக் கொள்ளாமையின் காரணமாக பல மாணவர்கள் ஆங்கில மொழியை கற்பதிலே சிரமப்படுகின்றார்கள். இவர்களுக்கான சிறந்த ஒரு ஏற்பாடாக 1 மாத காலத்தை கொண்ட ஒரு சிறப்பான ஆங்கில பாட நெறியையும் இந்த இன்சைட் கல்வி நிறுவனம் நடத்த தீர்மானித்திருக்கின்றது. எனவே அந்த பாட நெறியிலே கலந்து கொள்ள விரும்புகின்றவர்களும் இங்கே தரப்படுகின்ற 073171722 என்ற இலக்கத்துக்கு இங்கிலீஷ் கோர்ஸ் என டைப் செய்து SMS செய்யலாம் என்ற செய்தியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சமூகத்தின் வளமான எதிர்காலம் நாட்டு நலன் சமூக மேம்பாட்டினை அடிப்படையாக கொண்டு தகவல் தொழில்நுட்பம் IT முகாமைத்துவம் மேனேஜ்மெண்ட் பாலர் முன்பள்ளி பாடநெறிகள் கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டல் பாடசாலை மாணவர்களுக்கான விசேட பயிற்சி திட்டங்கள் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழி பாடநெறிகள் என சமூகத்தின் கல்வித் தேவைகளை இனங்கண்டு பாடநெறிகளை வழங்கி வரும் முன்னோடி கல்வி நிறுவனம் இன்சைட் சென்டர் ஃபார் எஜுகேஷன் டெவலப்மெண்ட். இலக்கம் 18A பல்மைரா அவென்யூ கொழும்பு 3. போன் 07729922225. இந்த இடத்தில் இன்னமொரு விடயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். அதாவது பொதுவாக எங்களை பற்றி கூறப்படுகின்ற ஒரு கருத்து தான், நாங்கள் உரிமைகளை பற்றி பேசுகின்றோம், உரிமைகள் கிடைக்கவில்லை என்றால் அதற்காக சற்று உரத்தும் பேசுகின்றோம், ஆனால் கடமைகளை அந்த அளவு கவனத்தில் எடுப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இது தொடர்பாக என்ன நினைக்கின்றீர்கள் சகோதரர் நஜா முகமது அவர்களே? உண்மையிலே ஒரு பல்லின சமூகத்திலே வாழுகின்ற போது, குறிப்பாக சிறுபான்மை சமூகமாக வாழுகின்ற போது, அவர்களுக்கு எப்போதும் ஒரு வகையான அச்ச உணர்வு அங்கே காணப்படுகின்றது. அதாவது தங்களுக்கு உரிமைகளை மற்றவர்கள் தரமாட்டார்கள், அல்லது பெரும்பான்மை சமூகம் அந்த உரிமைகளை தரமாட்டார்கள், அனைத்தையும் பெரும்பான்மை சமூகத்துக்கு கிடைக்கின்றன, அவர்கள் சகல வசதிகளையும் வாய்ப்புகளையும் வளங்களையும் பெற்றுக் கொள்கின்றார்கள், எங்களுக்கு அது கிடைப்பதில்லை என்ற ஒரு மனோநிலை காணப்படுகின்றது. அதிலே பல உண்மைகளும் இருக்கின்றன. அந்த மனோநிலை மாத்திரமல்ல, அதிலே யதார்த்தங்களும் இருக்கின்றன, இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் அவற்றை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதிலேதான் இங்கு பிரச்சனை இருக்கின்றது. அவற்றை கூட நாங்கள் ஒரு சமூகம் சார்ந்த விடயமாக அல்லது ஒரு இனம் சார்ந்த விடயமாக நாங்கள் அதனை பார்க்காமல், இந்த நாட்டு பிரஜைகளுக்குரிய பிரச்சனைகள், இந்த நாட்டிலே மக்களுக்குரிய பிரச்சனைகள், தான் ஒரு பிரஜை என்ற வகையிலே நான் அதனை பெறுவதற்கு தகுதி பெற்றிருக்கின்றேன், அதை பெறக்கூடிய உரிமை எனக்கு இருக்கின்றது என்றுதான் அதனை நாங்கள் முன்னெடுக்க வேண்டுமே தவிர, நான் ஒரு சிறுபான்மை சமூகம், நான் ஒரு முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவன், நான் ஒரு தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவன் என்று தங்களை இன ரீதியாக நாங்கள் அடையாளப்படுத்தி அந்த உரிமைகளை கேட்கின்ற போதுதான் அந்த உரிமை போராட்டம் கூட பெரும்பான்மை சமூகத்திலே வித்தியாசமாக பார்க்கப்படுகின்றது. அவர்களுடைய வளங்களை, அவர்களுடைய உரிமைகளை நாங்கள் பங்கு கேட்பதாக, அவருடைய அதிகாரத்திலே நாங்கள் பங்கு கேட்பதாக, அவர்களுக்குரிய விடயங்களிலே ஒரு பகுதியை நாங்கள் கேட்பதாக ஒரு உணர்வு பெரும்பான்மை சமூகத்திலே வருகின்றது. எனவே இவற்றை நாங்கள் தவிர்க்கக்கூடியதாக நாங்கள் இந்த நாட்டு பிரஜைகளுக்கு கல்வி,
அவசியம். இந்த நாட்டு பிரஜைகளுடைய பொருளாதாரம் தீர்க்கப்பட வேண்டும். இந்த நாட்டு பிரஜைகளுடைய வறுமை ஒழிக்கப்பட வேண்டும். இந்த நாட்டு பிரஜைகளுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும். சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமம் என்ற அந்த அடிப்படையான அந்த சட்டத்தின் ஆட்சி அல்லது ஒரு மக்களுக்கு சேவைகளை வழங்கக்கூடிய நல்லாட்சி உருவாக்க வேண்டும் என்று அந்த பொது தளத்தை நோக்கித்தான் நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதன் ஊடாக நான் நினைக்கின்றேன் எங்களுடைய உரிமைகளை வென்று மற்றவர்களுடைய உரிமைகளை நாங்கள் வெல்லக்கூடியதாக இருக்கும். அத்தகைய ஒரு பொதுவான பார்வை இந்த உரிமை போராட்டத்திலும் வரவேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆம் நேயர்களே, இது ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற பொழுது எங்களுடைய சமூகத்துக்கு என்று பேசாமல் இந்த நாட்டின் பிரஜை என்ற வகையிலே எங்களுக்குரிய விடயங்கள் என்று நாங்கள் பொதுவாக பேசலாம். அப்படி பேசுகின்ற பொழுது நாங்கள் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம், தமிழ், சிங்கள அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களுக்கும் இருக்கின்ற பொதுவான பிரச்சனைகளிலே ஒன்றுபட்டு எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்ளலாம். அந்த பரந்த சிந்தனை வருகின்ற பொழுது நாங்கள் பேசுவது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது நான் இருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை செய்மடுத்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு நடைமுறை சார்ந்த சில வழிகாட்டல்கள் தேவைப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியின் நிறைவு கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் என்ற வகையில் ஆசிரியர் ஹசன் அவர்களே, இந்த ஏனைய சமூகங்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும், அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கின்ற முரண்பாடுகளை களைந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற விடயத்திலே சாதாரண கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறான நடைமுறை ரீதியான செயல்பாடுகளை செய்யலாம் என்பதற்கான சில உதாரணங்களை கூறலாமா? ஆம், அது ஒரு முக்கியமான விடயம். இந்த நாட்டிலே நாங்கள் பிரிந்து வாழ்கிறோம் என்று சொல்லுகின்ற அதே நேரம் சேர்ந்து வாழ்கிறோம் என்று சொல்வதற்கான பல ஆதாரங்களையும் நாங்கள் சொல்லலாம். நாங்கள் ஒரே பக்கத்து வீடுகளிலே வசிக்கிறோம், ஒரே காரியாலயத்திலே ஒன்றாக வேலை செய்கின்றோம், ஒரே நகரத்திலே பக்கத்து பக்கத்திலே கடைகளை வைத்து வியாபாரம் பண்ணுகின்றோம். எங்களுடைய வாடிக்கையாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய வாடிக்கையாளர்களாக நாங்கள் இருக்கிறோம். பல தொழில்களின் போது அவருடைய சேவையை எங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது, இன்னும் பல தொழில்களின் போது அவர்களுடைய சேவை எங்களுக்கு தேவைப்படுகிறது. இப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு இடைத்தொடர்புடைய மிக முக்கியமான சமூகங்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் உரிமை கடமை என்று பேசுகின்ற பொழுது நாங்கள் மறந்துவிடுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. நபிமார்கள் காலத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபா காலம் வரை நாங்கள் பார்க்கின்றது முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பின்பற்றியதற்காக பல போது துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை எடுத்து சொன்னதற்காகத்தான் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே மனோரீதியாகவாவது துன்புறுத்தப்படுகின்றோம் என்றால் அதற்கு காரணம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லாததுதான் என்று நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இஸ்லாத்தை நாங்கள் சொல்லி இருந்தால் அது இஸ்லாம் அவர்கள் பின்பற்றுவதோ இல்லையோ என்பது வேறு விடயம். அதனை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் ஏன் இதனை செய்கின்றோம், ஏன் இப்படி நீங்கள் உடலை மூடி உடை அணிகிறீர்கள், ஏன் நீங்கள் பள்ளி வாசலிலே 5 நேரம் இப்படி சத்தம் போடுகிறீர்கள், அவர்களுக்கு அதான் என்றோ பாங்கு என்றோ தெரியாது, அவர்கள் சத்தம் போடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் நீங்கள் ஹலால் என்று வைத்திருக்கிறீர்கள், எல்லோரும் சாப்பிடுவதை போல் உங்களால் சாப்பிட முடியாதா என்று பல்வேறு வகையான விடயங்களுக்கு அவர்களுக்கு விடை தெரியாது. ஆகவே அந்த விடை தெரியாதன் காரணத்தினால்தான் அவர்கள் சந்தேகப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட தளங்களிலே கிராமங்களிலே இருக்கின்ற பெண்கள், சராசரி குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, குடும்பங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த விவகாரங்களின் போது சரியா அனுமதிக்கின்ற தொடர்புகளை பேணுவதற்கு எந்த தடையும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அயல் வீட்டோடு மிகவும் நல்ல உறவுகளை பேணுங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் உங்களால் வசதி இல்லை என்றால் சற்று ஆணத்தையாவது அதிகப்படுத்தி வைத்து நீங்கள் அடுத்த வீட்டுக்கு கொடுங்கள். அதிலே முஸ்லிம் வீடு என்று எந்த வகையிலுமே குறிப்பிடப்படவில்லை. அயல் வீடுகளை பற்றிய செய்திகளை அல்லாஹ் தஆலாவிடமிருந்து வருகின்ற கட்டளைகளை நான் பார்க்கின்ற பொழுது சில போது நான் பயப்படுகிறேன். எங்கே அயல் வீட்டுக்காரனுக்கு சொத்திலே உரிமை கொடுக்க சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி விடுவானோ என்ற அளவுக்கு யோசிக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள். இங்கே முஸ்லிம் என்று எங்கே எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஆகவே இந்த பண்புகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அயல் வீடுகளோடு நல்ல உறவுகளை பேணுவதற்கு எங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. இதுக்கு மொழி பெரிய தடையாக இருப்பதும் இல்லை, பெரிய அந்தஸ்து தடையாக இருப்பதும் இல்லை. ஆகவே அந்த தளத்திலே அந்த விடயங்களை நாங்கள் பேண முடியும். எங்களுடைய விவகாரங்களிலே நாங்கள் உண்மையிலே அந்த சமூகத்தினுடைய விடயங்களை தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது என்பதிலே 2 வரையறைகள் இருப்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது.
ஒன்று நாங்கள் அந்த சமூகத்தோடு ஒரு சமூகத்தோடு இணைந்து அந்த சமூகத்திலே கரைந்து விடுவது, அவர்களுடைய கலாச்சாரம் மதம் மற்ற எல்லாவற்றையும் பின்பற்றி அதிலே கரைந்து விடுவது என்று ஒன்று, அது ஆபத்தானது. இன்னொன்று, நாங்கள் எங்களுடைய கலாச்சாரங்களை பேண வேண்டும், மத அம்சங்களை பேண வேண்டும் என்பதற்காக எந்த விதமான உருவம் இல்லாமல் மிகவும் முழுமையாக பிரிந்திருப்பது என்பது, இது ரெண்டும் தீவிரமானது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இதுக்கு ஒரு நடுநிலை போக்கு இருக்கிறது. முடியுமான ஷரியத் அனுமதிக்கின்ற எல்லா விடயங்களிலும் ஒத்துப்போவதும், எங்களுடைய தனித்துவம் பேணப்பட வேண்டிய சரியா வரையறைக்குள் பேணப்பட வேண்டிய விடயங்களிலே நாங்கள் தனித்திருப்பதும் தான் இதற்குரிய தீர்வாக இருக்கும். பல்லின சமூகம் வாழுகின்ற ஒரு நாட்டிலே அல்லது பல்லின சமூகங்கள் வாழ்கின்ற ஒரு கிராமத்திலேயாக இருந்தாலும் சரி, இந்த புரிந்துணர்வு வருகின்ற பொழுதுதான் அவர்கள் கோயிலுக்கு போகிறார்கள், நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறோம், இன்னொருத்தர் பஞ்சலைக்கு போகிறார்கள், இன்னொருத்தர் சர்ச்சுக்கு போகிறார்கள் என்பது பிரச்சனை அல்ல. அவருடைய சமய கடமைகளை செய்வதற்காக அவர்கள் போகிறார்கள். இந்த 4 சாராரும் ஒருவரை ஒரு புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது அவர்களுக்கு அவருடைய கோயில் மணியை நாங்கள் சகித்துக் கொள்ளவும், அவருடைய பன்சலையில் இருக்கின்ற அந்த பிரித்தோதுகின்ற அந்த சட்டத்தை நாங்கள் கேட்டு அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும், அதே போன்று எங்களுடைய அதான் பாங்கோசை இது அவர்களுடைய அழைப்பு பணி, அவர்கள் முக்கியமான விஷயம் என்று அவர்கள் அதனை சகித்துக் கொள்வதற்கும், ஏனைய சமயங்களிலே உள்ள இதுபோன்ற விடயங்களை அவர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு சகித்துக் கொள்வதற்குமான சூழ்நிலை ஏற்படும். இது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதன் காரணமாக எதற்கு இதை செய்கிறார்கள், இதனுடைய தத்துவம் என்ன, கோட்பாடு என்ன, நடைமுறை என்ன என்பதை தெரியாத காரணத்தினால் இதனை எதிர்ப்பதற்கு அவர்கள் முற்படுகின்ற சூழ்நிலை காணப்படுகிறது. ஆகவே அந்த அடுத்த கட்டத்திலே நாங்கள் எங்களுடைய விவகாரங்களுக்கு நாங்கள் செய்கின்ற விஷயங்களுக்கான விளக்கங்களை நாங்கள் அவ்வப்போது அவர்களை சொல்லவில்லை. நாங்கள் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறோம், அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து சில சாப்பாடுகளை கொடுத்திருப்போம், கடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருப்போம், சில போது உதவிகளும் செய்திருப்போம். ஆனாலும் கூட இந்த உதவி செய்கின்றதுக்கு அப்பால் சென்று நாங்கள் எங்களுடைய மார்க்கத்திலே கடைபிடிக்கின்ற விடயங்களுக்கான விளக்கங்களை அவர்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் உண்மையில் இந்த நாட்டு சிங்கள மக்களுடைய, தமிழ் மக்களுடைய, இந்துக்களுடைய, கிறிஸ்தவருடைய நடைமுறைகளை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏராளம் இருக்கிறது என்றால் அவர்களுடைய வானொலி அல்லது தொலைக்காட்சியிலே, ஏனைய நாடகங்களிலே, மற்றவர்களிலே இவற்றையெல்லாம் பார்த்து விளங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்திலே வாழ்க்கை நடைமுறைகளை பற்றியோ சமய கலாச்சார பண்பாட்டு முறைகளை பற்றியோ விளங்கப்படுத்துகின்ற எந்த நாடகமும் எந்த நிகழ்ச்சியும் பெரும்பான்மை மக்களுக்கு சென்றடையக்கூடிய மொழிகளிலே அல்லது அத்தகைய ஊடகங்களிலே ஒளிபரப்பப்படுவதில்லை. அத்தகைய கலந்துரையாடல்களும் நடைபெறுவதில்லை. எங்கள் பெருநாள், எங்களுடைய நோன்பு, எங்களுடைய பள்ளிவாசல், எங்களுடைய தொழுகை என்று நாங்கள் சுருக்கிக் கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ளே என்ன நடைபெறுகிறது என்று அவர்களுக்கு தெரியாத போது, ஒன்றை அறியாத போது அதை சந்தேகம் ஏற்படுவது இயல்புதான். அது விளங்கப்படுத்தப்படுகின்ற பொழுது மூடியிருக்கின்ற கைகளுக்குள் என்ன இருப்பது என்பது ஒருவருக்கும் தெரியாது. கைகளை திறந்து காட்டுகின்ற பொழுதுதான் அதில் ஆபத்தான எதுவும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான அம்சங்களை திறந்து காட்ட முயற்சிக்க வேண்டும். அது கிராமங்களிலோ நகரங்களிலோ அல்லது பாடசாலைகளிலா அல்லது வேறு காரியாலயங்களிலா, வர்த்தக நிறுவனங்களிலா அல்லது ஒரே அமைப்பிலே செயற்படுகின்றவர்களிலா, அரசியல் கட்சிகளிலா என்பதல்ல. ஒவ்வொரு தளத்திலும் அவருடைய சமூக தளத்திலே அவருக்கு நெருக்கமானவர்களோடு பழகுகின்ற பொழுது இந்த சமூக நடவடிக்கைகளுக்கான விளக்கங்களை, அதனுடைய உட்கருத்துக்களை நாங்கள் ஏன் இப்படி செய்கின்றோம் என்ற விடயங்களை என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் உண்மையிலே அதற்கு கட்டுப்படுகிறார்கள், அதனை மதிக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதை மற்றவர்களுக்கு இந்த செய்தி எங்களுடைய வாழ்க்கையினூடாக, எங்களுடைய வாழ்க்கை உதாரணங்களூடாக சென்று சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே சமூக தளங்களில் உள்ள ஒவ்வொருவரும் இது பற்றி சிந்திக்க முடியுமாக இருந்தால் இந்த பிரச்சனையை வெல்வது மிகப்பெரிய பிரச்சனையாக நான் கருதவில்லை. ஆம் நேயர்களே, அருமையான ஆலோசனைகள். இந்த ஆலோசனைகளில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்த முனைவோம். இப்பொழுது நிகழ்ச்சியின் இறுதி அம்சமாக சகோதரர் நஜா முகமது அவர்களே, இந்த சமகால பிரச்சனைகளோடு தொடர்பட்ட விடயங்களிலே சமூகம் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள் தொடர்பாக உங்களுடைய ஆலோசனைகளை கூறுங்கள். இதிலே நான் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லலாம் நினைக்கின்றேன். அதாவது முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே மிகவும் பறந்து வாழுகின்ற ஒரு சமூகம். அந்த வகையிலே எங்களுக்கு அயலவர்கள் என்று பார்க்கின்ற போது முழு நாட்டிலும் இருக்கின்றார்கள். குறிப்பாக 1/3 பகுதியினர் வடகிழக்கிலே எங்களுடைய அடுத்த பெரும்பான்மை சமூகமான தமிழ் சகோதரர்களோடு மிகவும் சொல்லுவார்கள், இந்த தேங்காய் பூவும் புட்டும் போல
மிகவும் அண்மித்து நெருங்கி வாழுகின்ற ஒரு சமூகமாக அவர்கள் இருக்கின்றார்கள். துரதிர்ஷ்டவசமாக கடந்த கால அந்த யுத்தத்தின் காரணமாகவும் ஏற்பட்ட அந்த கெடுபிடிகள் காரணமாகவும் இரண்டு சமூகங்களுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நம்பிக்கையை நாங்கள் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அதே நேரத்தில் வடகிழக்குக்கு வெளியிலே வாழுகின்ற 3/2 முஸ்லீம்கள் நாட்டின் சகல பாகங்களிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா மாவட்டங்களிலும் மிகவும் சிதறி வாழ்கின்றார்கள். இதனை நாங்கள் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பலவீனமாக எடுத்தாலும் கூட இதனை நாங்கள் ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற போது இது முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நலன். ஏனென்று சொன்னால் சகல மக்களோடும் நாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு எங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயங்களை ஏற்படுத்துவதற்கும் அவர்களோடு ஒரு நல்ல எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கும் எங்களுக்கு மிகச் சிறந்த வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு கிராமமும், அங்கிருக்கின்ற பள்ளிவாயல்களும், அங்கிருக்கின்ற சமூக நிறுவனங்களும், தௌவா அமைப்புகளும் தங்களுடைய செயல்பாடுகளை அந்த முஸ்லிம் சமூகத்தோடு மாத்திரம் வரையறுத்துக் கொண்டிருப்பதிலே இருந்து வெளியே வந்து எங்களை சூழ ஒரு 90% மக்கள் வாழுகின்றார்கள். அதனுடைய அடுத்த அர்த்தம் என்ன? ஒரு முஸ்லிமுக்கு 9 முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள். எனவே ஒரு முஸ்லிமை உடைய செயல்பாடுகளை, அவருடைய நடவடிக்கைகளை 9 பேர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த சென்சிட்டிவ்னஸ் என்று சொல்வார்கள், அந்த உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். எங்களுடைய செயல்பாடுகளினால், எங்களுடைய நடவடிக்கைகளினால், எங்களுடைய முன்மாதிரிகளினால் நாங்கள் 2 விடயத்தை செய்கின்றோம். ஒன்று, நாங்கள் யார் என்பதை அவர்களுக்கு காட்டுகின்றோம். அடுத்ததாக எங்களுடைய சமூகத்தை நாங்கள் பிரதித்துவப்படுத்துகின்றோம். அதனை விட மேலாக எங்களுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை நாங்கள் அங்கே பிரதித்துவப்படுத்துகின்றோம். எனவே எங்களுக்கு அங்கே பல பொறுப்புகள் இருக்கின்றன. நாங்கள் இந்த நாட்டின் ஒரு பிரஜை என்ற வகையிலே நாங்கள் ஒரு மிகவும் சிறந்த முன்மாதிரியான மனிதனாக, நாங்கள் ஒரு இலங்கையனாக எங்களை காட்ட வேண்டியிருக்கின்றது. இரண்டாவதாக நாங்கள் சார்ந்திருக்கின்ற சமூகம் பற்றிய பார்வையை அங்கே நாங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றது. மூன்றாவதாக அவர்கள் எங்களை பார்க்கின்ற போது எங்களுடைய சமயத்தோடு அவர்கள் பார்க்கின்றார்கள். மற்றவர்களுக்கு சில நேரம் இந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் முஸ்லீம்கள் சன்மார்க்கத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணமாக அதனை எங்களுடைய மிகவும் முக்கியமான அம்சமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டிருப்பதன் காரணமாக எங்களுடைய நடவடிக்கைகளின் ஊடாக அவர்கள் எங்களுடைய மார்க்கத்தை பார்க்கின்றார்கள். அந்த உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். எங்களுடைய நடைமுறைகளை, முன்மாதிரிகளை, செயல்பாடுகளை, எங்களுடைய கடமை உணர்வை, எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் எப்படி நிறைவேற்றுகின்றோம் என்பதை வைத்துத்தான் அவர்கள் எங்களை அளவிடுகின்றார்கள். எனவே இந்த சென்சிட்டிவ்னஸ் ஒன்று, இந்த உணர்வு இன்று எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு தனி மனிதனாக, குடும்பமாக, சமூகமாக, நிறுவனங்களாக நாங்கள் செயல்படுகின்ற போது அத்தகைய பெரிய முன்மாதிரிகள் என்று காட்ட வேண்டி இருக்கின்றது. எனவே அதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போன்று அதற்கான வாய்ப்பு எங்களுக்கு மிக அதிகமாக இருக்கின்றன. எல்லா பஜாரிலும் நாங்கள் இருக்கின்றோம், எல்லா ஊரிலும் நாங்கள் இருக்கின்றோம், எல்லா பிரதேசத்திலும் நாங்கள் இருக்கின்றோம். எனவே அதனை நாங்கள் ஒரு எங்களுக்குரிய சந்தர்ப்பமாக, வாய்ப்பாக, சாதகமாக பயன்படுத்தி நாங்கள் மிகவும் சிந்தித்து செயலாற்றுகின்ற போது இந்த பிரச்சனைகளை நாங்கள் மிகவும் இலகுவாக வெல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். நேரிலே இன்றைய மஜ்லிஸ் ஷூரா நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றோம். இந்த நாட்டிலே தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் ஏற்பட்டிருக்கின்ற அல்லது ஏற்படும் என்று பெயர்படுகின்ற பிரச்சனைகளின் பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இதனை எதிர்கொள்வது எவ்வாறு என்பது தொடர்பான அறிவூட்டலை இந்த சமூகத்துக்கு வழங்குவதுதான் இன்றைய நிகழ்ச்சியின் நோக்கம் என்ற வகையிலே இந்த கருத்துக்களை பேசினோம். இந்த நிகழ்ச்சியின் வளவாளராக கலந்து கொண்ட தேசிய கல்வி நிறுவனத்தின் முன்னாள் பிரதம செயல் திட்ட அதிகாரி சகோதரர் MH ஹசன் அவர்களிடம் நாங்கள் கேட்டு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியின் இறுதியான ஒரு செய்தியாக ஆசிரியர் ஹசன் அவர்களே, எங்களுடைய நேயர்களுக்கு என்ன கூறலாம்? ஒரு முஸ்லிம் எப்போதும் விரக்தி அடையவோ தோல்வி மனப்பான்மை கொள்ளவோ அவசியமில்லை. ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு சோதனையாக இந்த வாழ்க்கையை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள். எங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை. இது ஒரு அறுவடைக்குரிய பூமி அல்ல, விளைச்சலுக்கு ஒரு பூமி என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது விரக்தி அடையவோ வெறுப்படையவோ அல்லது வேறு வகையான தோல்வி மனப்பான்மைக்கு உட்படவோ அவசியமில்லை. அதே நேரம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு உம்மத்தினுடைய அங்கத்தவர்கள் என்ற வகையிலே நாங்கள் அச்சப்படவோ பயப்படவோ வேண்டிய அவசியமில்லை. எங்களுடைய கடமையை நாங்கள் சரியாக உணர்ந்து ஏற்கனவே மறந்திருந்த, நாங்கள் கைவிட்டிருந்த எங்களுடைய அந்த கடமைகளை எல்லாம்
உணர்வுபூர்வமாக நாங்கள் ஞாபகப்படுத்தி அதனை சரியாக செய்வதற்கு முயற்சித்தோம் என்றால், அதற்கு முன்வந்தோம் என்றால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா இந்த விடயங்களை எல்லாம் எங்களுக்கு மிக இலகுவாக்கி தருவான் என்பதற்கான சான்றுகள் இப்போது தெரிய தொடங்கியுள்ளன என்ற செய்தியை தான் எல்லா நேயர்களுக்கும் எங்களால் முன்வைக்க முடியும். நன்றிகள் ஆசிரியர் ஹசன் அவர்களே. நேயர்களே, இன்றைய மஜ்லிஸ் ஷூரா நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு பள்ளின சமூகத்தில் இணக்கப்பாட்டுடனான சமூக வாழ்வு, ஒரு சமய மற்றும் சமூகவியல் கண்ணோட்டம் என்ற தலைப்பிலே கருத்துக்களை செய்மடுத்தோம். இன்றைய நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு கருத்துக்களை வழங்கினார்கள் தேசிய கல்வி நிறுவனத்தின் முன்னாள் பிரதம செயல்திட்ட அதிகாரியும் பிரபோதய என்ற இஸ்லாமிய சிங்கள மாதாந்த சஞ்சி மற்றும் எங்கள் தேசம் என்ற சமூக அரசியல் விவகார பத்திரிகை என்பவற்றின் பிரதம ஆசிரியருமான அல்ஹாஜ் எம் ஹசன் அவர்கள், அதேபோன்று FJP என்ற நீதிக்கும் சமாதானத்துக்குமான அமைப்பின் தலைவர் சகோதரர் அஷேக் இமான் நஜா முகமது இஸ்லாஹி ஆகியோர். அந்த இரண்டு சகோதரர்களுக்கும் நன்றி கூறி இன்றைய மஜ்லிஸ் ஷூரா நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நேயர்களே, விடை பெறுவது MIM இக்பால். நேயர்கள், இதுவரை மஜ்லிஸ் ஷூரா கேட்டீர்கள். சமுதாயத்தின் வளவாளர்களை வரவழைத்து கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம், உளவியல் போன்ற சமகால விடயங்களை ஆராய்ந்து மக்களுக்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்கும் வாராந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்த வார நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கினார்கள் பாலர் கல்வி முதல் பட்ட பின்படிப்பு வரையிலான கல்வித்துறைகளுக்கான ஆக்கப்பூர்வமான வழிகாட்டல்களையும் பாடநெறிகளையும் வழங்கி மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆழமான நம்பிக்கையை வென்ற தனித்துவமான கல்வி நிறுவனம் இன்சைட் சென்டர் ஃபார் எஜுகேஷன் டெவலப்மெண்ட், இலக்கம் 18A பல்மெய்ரா அவென்யூ, கொழும்பு 3. சமூகத்தின் வளமான எதிர்காலம் நாட்டு நலன் சமூக மேம்பாட்டினை அடிப்படையாக கொண்டு தகவல் தொழில்நுட்பம் IT, முகாமைத்துவம் மேனேஜ்மெண்ட், பாலர் முன்பள்ளி பாடநெறிகள், கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டல், பாடசாலை மாணவர்களுக்கான விசேட பயிற்சி திட்டங்கள், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழி பாடநெறிகள் என சமூகத்தின் கல்வித் தேவைகளை இனங்கண்டு பாடநெறிகளை வழங்கி வரும் முன்னோடி கல்வி நிறுவனம் இன்சைட் சென்டர் ஃபார் எஜுகேஷன் டெவலப்மெண்ட், இலக்கம் 18A பல்மெய்ரா அவென்யூ, கொழும்பு 3. போன் 077-299-2225. صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرة. صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرة. ورسول الله إذا بشر فكأن من الله البشرى. صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرة. صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرة. ورسول الله إذا بشر فكأن من الله البشرى. صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرة. صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرة. ورسول الله إذا بشر فكأن من الله البشرى. صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرة. صلى الله عليه وسلم قد بشر بالجنة عشرة. ورسول الله إذا بشر فكأن من الله